டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு தொடங்குவோம், மகிழ்ச்சியோடு செயல்படுவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன காணொலி பார்த்தோம், வீடியோ பார்த்தோம். அதுல கிடைச்சக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத ஒரு ரெண்டே விஷயத்துல அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய நபர்களை வாழ வைக்கவும் முடியும், நிறைய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் முடியும், நிறைய நபர்களுடைய கனவுகளை நிறைவேற்றவும் முடியும். அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கால மட்டும்தான் அது முடியும், சாத்தியம். ட்ரெடிஷனல் பிசினஸ் மூலியமாக நாம் யாருக்கும் அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது. அப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எவ்வளவு புனிதமானதுங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சிருப்போம் நான் நம்புறேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஒரு கம்பெனியா தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஒரு சிஸ்டமா இருக்கணும். நமக்கு மட்டும் இல்ல, நம்மள நம்பி வர அத்தனை பேத்துக்கோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு சிஸ்டமா இருக்கணும். அப்ப தேர்ந்தெடுக்கிறது சரியா தேர்ந்தெடுக்கல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க குறை சொல்லக்கூடாது, நாம சரியில்லை. அதை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தொடர்ந்து நம்ம படிக்கணும். அந்த சிஸ்டத்துல என்ன நடந்திருக்கு, என்னென்ன புதிய அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு, இது நம்ம டீமுக்கு முன்னாடி நாம ரெடி ஆகி அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற அளவுக்கு நாம தயாராகணும். அப்படின்னா பயிற்சி, முயற்சி, வெற்றி. இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மிகப்பெரிய ஒரு சக்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லி பேட் ரிவார்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்காது. அவங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். நாம திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்கு இன்னும் அடாப்ட் ஆகும். ஓகேங்களா? அப்பதான் நீங்க உங்க டீமுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப இந்த ஏர்லிபேர்டு மூலியமாக நமக்கு எவ்வளவு வருமானங்களை நம்ம சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, இந்த 1:2ங்கிறது எத்தனை லெவல்ல நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு 1:2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான். அடுத்த 2வது லெவல், 3வது லெவல் அதெல்லாம் 1:2 நமக்கு கிடையாது. அங்க எப்போதும் போலவே ரெகுலர் லெவல் இன்கம் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு, 20 லெவலுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 1:2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் அப்படிங்கிறது கூட இன்னும் நிறைய நபர்கள் தெரியல. நேற்று ஒரு நண்பர் கேட்கிறாரு, சார் அவங்க 1:2 பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்ல, அவங்க 1:2 பண்ணணும், அவங்களுக்கு கீழே 1:2 பண்ணணும், அப்பதான் நமக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்டாரு. அது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வர்றதே இல்லை. எப்ப ஒருத்தர் அந்த பயிற்சி எடுத்துக்கிறாரோ அப்பதான் ஒரு புரிதல் எடுப்பாரு. பயிற்சிங்கிறது வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை, நம்ம இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே அந்த மொபைல்ல அந்த டெலிகிராமோடைய மீட்டிங்கை ஆன் பண்ணி உட்கார்றதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க ரிலையன்ஸ் அம்பானியை விட மிஞ்சிட்டாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம பயிற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா டிராவல் ஆகலாம். நெகட்டிவ் நம்மளை விட்டு வெளியே போயிடும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல வெளியே போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினந்தோறும் பயிற்சி எடுங்க, டெய்லி பயிற்சி எடுங்க. ஒரு நாள் கூட லீவ் போடாதீங்க. ஒரு நாள் லீவ் போடுறோம்னா இன்கேஸ் நமக்கு ஏதாவது உடல் ரீதியா ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும், இல்ல ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா மட்டும்தான் நம்ம லீவ் போடணுமே தவிர, காரணங்களை கண்டுபிடிச்சு லீவ் போட்டுட்டே இருந்தோம்னா ஃபெயில் ஆயிடுவோம். ஸ்கூலுக்கு அதிக நாள் போகல அப்படின்னா என்ன படிப்போம்? ஃபெயில் தான் ஆக முடியும். அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குறை சொல்றதா? கிடையாது. யார் ஒருத்தர் தினந்தோறும் தன்னுடைய பயிற்சியை காரணத்தை சொல்லாம லீவ் எடுக்காம எடுத்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. நேற்று கேட்ட நண்பர் கேட்ட கேள்வியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, பயிற்சி இல்லாம எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது. அதே போல இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்கேயும் கிடையாது. இதுக்கு மேலேயும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது.
அதாவது இந்த பிசினஸ் சரியான பிசினஸா, இவரு செக் பண்ணிட்டு உள்ள பிசினஸ் பண்ண சொன்னாங்க, அதனால நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம்? 2015 சேர்ந்தவங்க இருந்து இன்ன வரைக்கும் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வெவ்வேறு கம்பெனில போய் நிறைய பணத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி சரியான கூட அவங்க செக் பண்ணல, பயிற்சி எடுக்கல, படிக்கல, அப்படியே போய் டெய்லி வருதா அப்படின்னு டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு வந்து நம்ம டீமுக்கு எல்லாம் ப்ரொமோட் பண்ணி டீமையும் காலி பண்ணிடுறாங்க. அதுல அடைந்த ஏமாற்றம் இதுல அடைந்துருவோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த பயம் எங்க இருக்கணுமோ அங்க இல்ல. ஆனா இன்னைக்கு பிவிசி மெட்டாங்கிறது 100% சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள நாம பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த பயிற்சிங்கிறது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங்ல தவறாம கலந்துகிட்டீங்கன்னா தான் கிடைக்கும். பிவிசி மெட்டாக்களை வந்துட்டு மறுபடியும் இன்னும் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளை விட புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதே போல நம்ம பிவிசி மெட்டா யாருக்கா ரெஃபர் பண்ணி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் மட்டுமே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றதும் தவறான ஒரு விஷயம். அப்புறம் எதுக்கு இந்த பிவிசி மெட்டால் நம்ம இருக்கணும்? நாம ஒரு 10 பேர்த்த வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் பிவிசி மெட்டாக்குள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா? சோ அத ஒரு நண்பர் சொல்றாரு, நம்ம ஏன் இன்னொருத்தட்ட போய் சொல்லணும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது நடந்துருச்சுன்னா. முதல்ல நமக்கே நம்பிக்கை இல்லை, நாம எப்படி இன்னொருத்தட்ட போய் பேசுவோம்? சிஸ்டம்ங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும், பயிற்சி எடுக்கணும், நம்பிக்கையோட இன்னொருத்தட்ட பிரசன்டேஷன் பண்ணணும். பண்ணி பாருங்க. எல்லாருமே சம்பாதிக்கத்தான் வந்திருக்கோம், சாதிக்கத்தான் வந்திருக்கோம். சோ அத நல்ல விதமா செய்யறோம். என்ன? வாழ வைத்து வாழ்வோம். அதான் கான்செப்ட். சோ பிவிசி மெட்டா மேல 100% நம்பிக்கையோட நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால பிரசன்டேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு நம்பிக்கை 50% தான் இருக்கு அப்படின்னா 50% தான். 10%னா 10% தான். உங்களால ஜெயிக்கவே முடியாது. 100% எப்ப பிவிசி மெட்டாவை நீங்க முழுமையா நம்புறீங்களோ, 100% பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ, கண்டிப்பா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி தான். நிறைய பேர் எனக்கு இருக்கிறதே போதும், நான் இதை வச்சே கோடீஸ்வரன் ஆயிடுவேன். என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் வச்சிருக்கிறீங்க? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளுடைய விலைவாசி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு இருக்கிறதே போதும்னு நினைச்சாலும் அவங்க அவ்வளவுதான், வேஸ்ட். அவங்களே மூடிக்கிட்டாங்க, டிக்ளைன், ரவுண்ட் அப். சோ அதனால இந்த உலகத்துல நம்ம மனிதனா பிறந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்துல சரியா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியோட விடைபெறும். சரிங்களா? சோ அதனால பிவிசி மெட்டாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கையில தெரிந்தோ தெரியாமலோ எடுத்துட்டீங்க. அதை நல்ல பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கனவு லட்சியங்கள் அத்தனையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏலிபேடோடைய பிளானை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்ல அப்சர்வேஷன் பண்ணுங்க. ஏலிபேடோடைய பிளானை நல்ல பயிற்சி எடுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் 1:2. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும்தான் 1:2. மல்டிபிளாக எத்தனை 1:2 என்னாலும் நீங்க பண்ண முடியும். ஒரு ஐடிக்கு $50,000 வரைக்கும் நீங்க 1:2 பேர் மேட்சிங்ல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். அதை நம்ம பயிற்சிக்கு போகலாம். ஸோ இந்த ஏலிபேட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம கையில் எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இந்த உலகத்துல வரப்போகுது. ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த பிவிசி மெட்டா. இன்னைக்கு நிறைய மீட்டிங் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாம கூட நிறைய பேர் ஆன்லைன் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, நீங்க எங்க போனீங்கனாலும் பிவிசி மெட்டாவுடைய மீட்டிங் நடந்துட்டே இருக்கு. நைட்டு 11 மணிக்கெல்லாம் மீட்டிங் நடக்குது. சோ உலகம் உள்ள பிவிசி மெட்டா பரவிட்டு இருக்கு. நாம ஆல்ரெடி உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டு நான் 2 வருஷமா சீனியாரிட்டி, அங்க வேலையே கிடையாது. நீங்க சேர்ந்து 2 செகண்ட்ல என்ன சீனியாரிட்டிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சின்சியாரிட்டி மட்டும்தான் முக்கியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டாவில் பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஏலிபேடருடைய பெனிஃபிட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது நிறைய மீட்டிங்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு டெக்னாலஜில நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்மளுடைய 5:30 மணி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரைனிங் செஷனாவே தான் போயிட்டு இருக்கு. ஸோ வாருங்கள். இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனுக்குள்ள
ஒரு நபரை உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அவரு சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரணும். சோ சீடு பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாருன்னா ஒரு டிஜிட்டல் அசட்டான அந்த பிவிசி மெட்டாவை அவருடைய வேலட்ல சேவ் பண்ணி வைக்க முடியும். அந்த டிஜிட்டல் அசட் இன்னைக்கு குறைந்த விலையில நீங்க வாங்க முடியும். ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட அது பல லட்சங்களும் பல கோடிகளும் சம்பாரிச்சு கொடுக்கிற வாய்ப்பை அந்த சீடு பார்ட்னரான அத்தனை பேர்த்துக்கும் கிடைத்தே தீரும். மினிமம் 2500 ரூபாயில வரலாம். ஸோ டோக்கன் ஃபார்மிங் டெய்லி நம்மளுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எஃபோர்ட் டோக்கன் ஃபார்மிங். இந்த டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறது மினிமம் $100 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் $100. அது கிட்டத்தட்ட 9500 ரூபாய். அப்ப சீடு பார்ட்னருக்கு ஒரு 2500 ரூபாய், டோக்கன் ஃபார்மிங்க்கு 9500 ரூபாய், டோட்டலா 12000 ரூபாய் இருந்தாலே போதும். ஒரு புதிய நபர் இந்த பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்ல டிராவல் ஆக முடியும். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 12000 ரூபாய் இருந்தாவே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டையும் சம்பாதிக்க முடியும், தினந்தோறும் வருமானத்தையும் பார்க்க முடியும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏன் நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது? எதையோ காரணத்தை சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தெரிந்த நண்பர்கள், தெரிந்த உறவுகள், தெரியாத நபர்கள் யாருக்கா இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை சமமா கொடுத்துக்கிட்டே வாங்க. பயிற்சி எடுத்துக்கிறவங்க இதுல முயற்சி பண்ணி வெற்றி அடைவாங்க. பயிற்சி எடுக்காதவங்க அப்படியே இருப்பாங்க. எப்படி அதே சொல்றனோ அதே போல நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னாங்கன்னா எடுத்துக்குவாங்க. இல்ல எனக்கு இருக்கிறதே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படியே இருந்துக்குவாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா வாய்ப்பை எல்லாத்துக்கும் கொடுங்க. உங்களுக்கு குறைந்தது ஒரு 20 பார்ட்னர்களையாவது நீங்க உருவாக்குற வரைக்கும் நீங்க வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டைரக்டாக 20 சீடு பார்ட்னர், 20 ஃபார்மிங் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களை உருவாக்கும் வரை நீங்க உங்களுடைய பிரசன்டேஷனை நிறுத்தாம கொடுத்துட்டே வாங்க. உங்களுடைய இன்விடேஷனை அதே மாதிரி கொடுத்துட்டே வாங்க. எப்ப 20 பார்ட்னர்களுக்கு மேல உங்களுக்கு ரீச் ஆகுதோ அப்ப அந்த 20 பேருக்கும் நீங்க ஒரு ட்ரைனரா மாறுங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. சோ நீங்களும் சம்பாதிங்க, அவங்களும் சம்பாதிக்க முடியும். வாழ வைத்து வாழ்வோம், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னர் ஆகும்போது 2500 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 2500 ரூபாய்க்கு இந்த சிஸ்டத்துல இருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா 10 யூஎஸ்டிக்கான பிவிசி மெட்டா டிஜிட்டல் அசட் நம்மளுடைய பேர்ல அங்க ஸ்டேக்கிங் ஆயிடும். $10 நிகரான பிவிசி மெட்டா டோக்கன் பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் ஆயிடும். $11 உண்டான பிவிசி மெட்டா உங்களுடைய வேலட்ல சேவிங்ஸ்ல இருக்கும். அது எப்ப வேணாலும் நீங்க பயன்படுத்த முடியும். $5 உண்டான பிஎன்பி உங்களுடைய வேலட்ல ஹோல்டிங் ஆகி இருக்கும். சோ நம்ம கொடுத்த 2500 ரூபாய் மினிமம் 2500 ரூபாய், மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ண முடியும். அந்த 2500 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசட் என்ன தெரியுங்களா? அந்த 10 + $11 வரக்கூடிய பிவிசி மெட்டா டோக்கன். குறைந்தது 200 to 300 பிவிசி மெட்டா நம்மளுடைய வேலட்ல சேவ் ஆயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு 2 வருடங்களோ 3 வருடங்களோ கழித்து பார்க்கும்போது ஒரு $10 ரீச் ஆச்சுனாவே நமக்கு குறைந்தது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த சொத்து மதிப்பு. ஒரு 5 வருடம் கழிச்சு ஒரு $100 வந்திருக்கு அப்படின்னா குறைந்தது அது 20 லட்சமா மாறி. ஒரு 10 வருடமே ஆகட்டுமே, ஒரு $1000 வரட்டும், குறைந்தது அதனுடைய மதிப்பு 2 கோடி ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்ப ஒரு சீடு பார்ட்னர் ஆகி நீ ஒரு அசட், ஒரு சொத்தை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய விலை காலத்திற்கு தகுந்தாற் போல் மாறும். இன்னைக்கு நீங்க குறைந்த விலையில அந்த சொத்தை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 வருடம் 10 வருடத்துல கோடிக்கணக்கான ரூபாயை இந்த சிஸ்டத்து மூலியமாக நீங்க சம்பாதிக்க போறது சர்வ நிச்சயம். அப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு ஏன் தயங்கணும்? இப்ப அந்த 2500 வாங்கி நீங்க பாக்கெட்ல வைக்கல, 2500 வாங்கி சிஸ்டத்துக்கு கொடுக்கல, 2500 வாங்கி அவரு பேர்லயே ஒரு டிஜிட்டல் அசட்டை வாங்கி அவருடைய வேலட்லயே சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அவருடைய மொபைல்ல தான் இருக்கு. இதுல எதுக்கு இத்தனை தயக்கம்? ஏன் ரெஃபர் பண்றதுக்கு தயக்கம்? இந்த தயக்கத்தையும் கூச்சத்தையும் வெளியே தூக்கி போட்டு நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க.
நிறைய சீடு பார்ட்னர்களை உருவாக்குங்க. மினிமம் 20 மெம்பர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் மினிமம் டோக்கன் ஃபார்மிங்ல $100 இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஏர்லி பேர்ட்லயும் சேம். இப்ப உங்களுடைய ஐடியில செல்ஃப் ஃபார்மிங்காக மினிமம் $100, அதாவது 100 மடங்கில் நீங்க எத்தனாயிரம் டாலர் வேணாலும் உள்ள இன்புட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு 100 போடுறீங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 100 போடுறீங்க, நாளைக்கு ஒரு 100 போடுறீங்க, அப்படிங்கும்போது 300 அப்படின்னு கால்குலேஷன். நீங்க ஒரே நாள்ல கூட 100 மடங்கில் $1000 கூட போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பண்ணியாச்சு. இந்த ஏர்லி பேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணதுல இருந்து 7 days டைம். அதாவது நீங்க எப்ப $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஏர்லி பேர்டோட ரிவார்ட் வேரியேஷன் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் டே, நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, $100 ஃபார்மிங் பண்ணிட்டீங்க. அதே 1:2 பிளான் பிரகாரம் இன்னைக்கே நீங்க 2 பார்ட்னர், உங்களுடைய டைரக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் 100 பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட். 1:2 ரேஷியோ பிளான்ல ஃபர்ஸ்ட் டேலயே நீங்க 1:2 பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணிட்டா நமக்கு செல்ஃப் ஃபார்மிங்காக ரிவார்டு கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டும் கிடைக்கும், ஏர்லி பேர்ட் ரிவார்டும் கிடைக்கும். அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டும் 0.70%, ரெஃபரல் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. அப்ப 90%, 0.90%ங்கிறது ஃபர்ஸ்ட் டேல பண்ணதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த டீம் ரெஃபரல் ரிவார்டுங்கிறது ஆஸ் யூசுவலா எப்ப பண்ணாலும் அது கிடைக்கும் 0.10. அப்ப ஃபர்ஸ்ட் டேல இன்னைக்கே நீங்க 100 பண்ணி உங்களுடைய டைரக்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பார்ட்னர் 100 பண்ணி இருந்தால் நமக்கு என்ன ஆகுதுங்க, 1% ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து இது நமக்கு கிடைக்கும். சார் இன்னைக்கே எனக்கு இன்னொரு 2 நபர்களும் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 0.9. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் தான் அந்த ரெஃபரல் ரிவார்டு அங்க ஆட் ஆகும். 2வது ஃபார்மிங்க்கு நம்மளுடைய ஏர்லி பேர்டும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் ஆட் ஆகும். அப்ப இந்த ரெஃபரல் ரிவார்டு ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் அந்த ஒரு ஃபார்மிங் கொடுத்து அது கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 2வது 1:2க்கு பேர் மேட்ச் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அடுத்ததாக இன்னும் 2 நபர்கள் இன்னைக்கே பண்ணிட்டாங்க, 3 பேர் மேட்ச் ஆயிடுச்சு. சார் அப்ப எத்தனை பேர் மேட்ச் ஒரு நாள் பண்ணலாம்? நீங்க அன்லிமிட்டடாக நீங்க பண்ண முடியும். சார் இன்னொரு விஷயம், நான் இப்ப 6 நபர்கள் என்னுடைய டைரக்ட்ல இருந்தாங்க, நான் 3 பேர் மேட்ச் முடிச்சிட்டேன். இப்ப இவங்களே திரும்ப இன்னைக்கே மறுபடியும் 100 பண்றாங்க, என்ன நடக்கும்? திரும்ப இன்னும் 100 பண்றாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் நபர் மறுபடியும் ஒரு 100 பண்ணிட்டார், 6வது நபர் மறுபடியும் ஒரு 100 பண்ணிட்டார். உங்களுக்கு ஏற்கனவே 3 பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப 4வது பேர் மேட்சும் ஆயிடும். இப்ப 4வது பேர் மேட்சுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.9. அதாவது இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் மேட்சிங் பண்ணாலும் சரி, முதல் நாள்ல ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் 0.9%ங்கிறது குறையா. ஓகேங்களா? ரைட். ஓகே சார், 2வது நாள், ஃபர்ஸ்ட் நாள் யாருமே நம்ம பண்ணல சார். 2வது நாள் என்னுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பேர் அந்த 100 செல்ஃப் ஃபார்மிங் கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்ப நான் 2வது நாள்ல 1:2 ரேஷியோ பிளான கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப ரிவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல 20% அது குறையில்லை, ரெஃபரல் ரிவார்டும் 10% குறைவில்லை, ஏர்லி பேர்டு மட்டும் 0.60%, 10% உங்களுக்கு குறையும். ஏன்னா நீங்க நேத்து பண்ணிருப்பீங்க, அது இன்னைக்கு 2வது நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் டே மட்டும் வாய்ப்பு கொடுக்கல, மொத்தம் 7 நாள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப 2வது நாள்ல கம்ப்ளீட் பண்ணா 0.6. அப்ப டோட்டலா அங்க என்ன நடந்திருக்கு, 0.9% ரெஃபரோட சேர்த்து பர் டே கிடைக்குது. சார் இன்னைக்கே 2 பேரும் பண்ணிட்டாங்க,
இன்னைக்கே 3 பேர் மேட்ச் ஆயிடுச்சு, 4 பேர் மேட்ச் ஆயிடுச்சு. எத்தனை பேர் மேட்ச் ஆனாலும் சரி 0.8%, 0.80%ங்கிறது ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். 2வது நாள்ல பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நாள்ல பண்ணும்போது 0.9, 2வது நாள் பண்ணும்போது 0.8. சார் 3வது நாள்ல தான் என்னுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 1:2 பேர் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.50, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. ஒரு நாளைக்கு 0.80% அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மிங், ஃபர்ஸ்ட் 1:2க்கு. அதுக்கப்புறம் 2வது, 3வது, 4வது, 5வது நிறைய நான் வந்து பண்ணிட்டேன். எப்ப 3வது நாள்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்கள் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து பேர் மேட்ச் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு 1:2க்கும் 0.70% உங்களுடைய டெய்லி ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். 0.70%. ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் மட்டும் தான் ரெஃபரல் கனெக்ட் ஆகுது. சோ 2வது பண்ணது, 3வது பண்றது, 4வது பண்றது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.70% உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக ஒவ்வொரு 1:2க்கும் கிடைக்கும். ஓகே சார், நான் பண்ணி 3வது நாள்ல 4வது நாள்ல தான் எனக்கு பண்ணிருக்காங்க, ஒரு ஜோடி மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. அப்ப டோட்டலாக 4வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் 0.70% பர் டே உங்களுடைய ரிவார்ட். ஓகே சார், அதே 4வது நாள்ல அடிஷனலா இன்னொரு பேர் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.60%. அது எப்படி? ஏர்லி பேர்ட் ரிவார்டோடைய 0.40யும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோட 0.20யும் சேர்த்தீங்க அப்படின்னா 0.60% ரிவார்ட் பர் டே. நீங்க அந்த 4வது நாள்ல எத்தனை பேர் மேட்ச் ஆனாலும் சரி 0.60%ங்கிறது உங்களுடைய டெய்லி ரிவார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது நாள்ல தான் நம்மளுடைய 1:2 பிளான் கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, செல்ஃப் ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பர் டே 0.60%. இது ஃபர்ஸ்ட் 1:2 ஃபார்மிங். 2வது 1:2 ஃபார்மிங் வருது அப்படின்னா அதே நாள்ல 0.50%. அதே நாள்ல இன்னொன்னு வருதா 0.50, இன்னொன்னு வருதா 0.50. எத்தனை 1:2 வந்தாலும் சரி 5வது நாள்ல உங்களுக்கு 0.50% உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 6வது நாள் 6வது நாள்ல தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா அப்ப 5 நாள் தாண்டி 6வது நாள்ல உங்களுக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%, மொத்தமாக 0.50% அந்த 6வது நாள்ல ஃபர்ஸ்ட் 1:2 ஃபார்மிங் நடந்திருக்குது அப்படின்னா அந்த 1:2க்கு 0.50% கிடைக்கும். சார் 2வது பேர் மேட்சும் அதே நாள்ல நடந்துருச்சு 6வது நாள்ல அப்படின்னா 0.40%. 3வது பேர் மேட்ச் நடந்திருக்கு 0.40. அந்த 6வது நாள்ல எத்தனை பேர் மேட்சிங் நடந்திருந்தாலும் சரி 0.40%ங்கிறது தடை இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். 7வது நாள் சார் நான் பண்ணி 6 நாள் யாருமே பண்ணல, 7வது நாள் ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.10, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 0.40% கிடைக்கும். எப்ப நீங்க பண்ணி 7வது நாள்ல ஒரு பேர் மேட்ச் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? 0.40%. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம சிஸ்டம் 7 நாள் அந்த 1:2 ரேஷியோ பிளான கொடுத்திருக்காங்க. இந்த 7 நாளை நம்ம முதல் நாளா மாத்துறது யாரோட கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்,
இப்ப 7வது நாள் நான் பண்ணுனா 0.40%. 7வது நாள்ல மீண்டும் 1:2 ஃப்ரெஷ் அப்பா ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அது முதல் நாள் கணக்கு. முதல் நாள் கணக்கு. இப்ப 7வது நாள்ல நான் ஒரு பேர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது நான் 7 நாளைக்கு முன்னாடி போட்ட 100ம் இப்ப போட்ட 1:2வும் எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா நீவா அதே நாள்ல ஒரு 2 பார்ட்னர் 100 பண்றாங்க அப்படின்னா நான் மறுபடியும் ஒரு 100 அந்த இடத்துல கொடுக்கும் போது எனக்கு அது முதல் நாள். ஒரு ஃபார்மிங்க்கு மட்டும் தான் இது 7வது நாள். 2வது நான் பண்ணக்கூடிய 1:2க்கு அது முதல் நாள். அப்ப எனக்கு அங்க எவ்வளவு பர்சன்டேஜ்னா 0.9% வீதம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு வாய்ப்பை ஆலிபேர்டுல நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆலிபேர்டோடைய பிளான் அந்த ரேஷியோவை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் அந்த 1:2 அப்படிங்கிறது தெரியல. இந்த 1:2 நான் 7வது நாள் பண்ணிட்டா எனக்கு என்ன வரும்னு தெரியல. சரி 7வது நாள்ல இன்னொரு 1:2 பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு வரும் தெரியல. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? பயிற்சி எடுக்கணும். நம்மளுடைய சப்போர்ட் லீடர்கிட்ட அது நம்ம தொந்தரவா நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்கள தொந்தரவு பண்ணிதான் ஆகணும். எனக்கு பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். எந்த அளவுக்கு நீங்க பயிற்சியும் உங்களுடைய கேள்விகளும் கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த பிளான் பிரசன்டேஷனை உங்களால கொடுக்க முடியும். ஓகே சார். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்குது டாலர்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எனக்கு ரெஃபரல் ரிவார்டு இல்லாம எத்தனை நாள்ல எனக்கு கிடைக்கும்? மக்கள் கேட்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்ன தெரியுங்களா? ஓகே நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த 200% ரிவார்டு எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? 1:2 ஒரு பேர் மேட்சிங் நான் சொல்றேன். ஸோ 90% 0.90%ங்கிறது நமக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய ரிவார்டு. 223 நாட்கள்ல நமக்கு என்ன ஆகும்? 200% ரிவார்டும் நமக்கு கிடைச்சிடும். சார் 2வது நாள்ல தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.80% 250 நாள்ல அந்த 200% நமக்கு கிடைச்சோம். அதுவே 3வது நாள்ல தான் என்னுடைய 1:2 பிளான் கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா 0.70% கால்குலேஷன்ல 286 நாட்கள்ல 200% நமக்கு கிடைச்சோம். 4வது நாள் தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா 0.60% கால்குலேஷன்ல 334 நாட்கள்ல அந்த 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சது. 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது சார் அப்படின்னா 0.50% அடிப்படையில 400 நாட்கள்ல நம்மளுடைய 200% ரிவார்ட் கிடைச்சிருக்கு. இது 5வது நாள் பண்ணியிருந்தால் கூட. 6வது நாள்ல தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.40%. 500 நாட்கள்ல என்னுடைய 200% ரிவார்ட் கிடைச்சு. 7வது நாள்ல தான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு சார் என்னுடைய 1:2 பிளான். இப்ப எனக்கு எத்தனை நாள்ல கிடைக்கும்? 0.30%. 667 நாட்கள்ல கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 667 நாட்கள்ல 200%. 7வது நாள் ஒரு 1:2 பேர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட சார் நான் அதையும் பண்ணல அப்படின்னா 1000 days ஒரு நாளைக்கு 0.2%, 20% உங்களுக்கு 1000 daysல அந்த 200% உங்களுக்கு கிடைக்கும். 1:2 பண்ணல அப்படின்னாலும். அப்ப 1:2 பண்ணல அப்படின்னாலும் நம்மளுடைய ரிவார்டு 2 மடங்கு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதை வேகமா எடுக்கிறதுக்கு ஆலிபேர்ட சரியா பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆலிபேர்ட்ல ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ண 223 நாட்கள்லயே நமக்கு 200% ரிவார்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஏன் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது? இந்த இடத்துல 10,000 கால்குலேஷன்ல 1:2 பண்ண சொன்னாங்களா? வெறும் $100. வெறும் $100 இருந்தா போதும் 1:2 நீங்க பண்ண முடியும்.
ஒவ்வொரு பார்ட்னர்களும் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணுங்கிறது மினிமம். அந்த மினிமத்தை தான் 1:2 அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. அப்ப இதை நீங்க சரியா அதை புரிஞ்சுக்கணும், விரைவா இந்த பணத்தை எடுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 1:2 அப்படிங்கிறது இதுதான் அந்த டிசைன். உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் 100 இருக்கணும். உங்களுடைய 2 பார்ட்னர் ஒவ்வொருத்தரும் 100 மடங்கில் நீங்க டெவலப் ஆனாவே பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியும். செல்ஃப் ஃபார்மிங்காக 100 டெய்லி 1% இன்கம், 1:2 ரேஷியோ பிளான். இதுதான் ஆலிபேடோடைய ரிவார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கீங்க. இனி கிரிட்டீரியா கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஆலிபேட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ நீங்க எல்லாம் ஆலிபேட் சரியா பயிற்சி எடுத்துக்கங்க. 1:2 ஒரு 2 பார்ட்னர்களை வைத்து கூட நீங்க பெரிய அளவுல வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அப்படின்னா ஏன் அந்த 2 பார்ட்னர்களுக்கு நம்ம சரியான பயிற்சி கொடுக்க கூடாது? சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேத்துக்கு நம்ம சரியா பயிற்சி கொடுத்துட்டாவே போதும், நீங்க ஏகப்பட்ட வருமானத்தை சம்பாதிக்க முடியும். சரி, டெய்லி 1%. இது நாம இன்னைக்கு பண்ண ஃபர்ஸ்ட் 1:2 பேர் மேட்ச். சப்போஸ் அதே இன்னைக்கே இன்னொரு பேர் மேட்ச் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 0.9%. புரியுதுங்களா? 1:2 ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங்க்கு என்ன கிடைக்குது? 1% கிடைக்குது. ஏன்? ஒரு பேர் மேட்சிங்க்கு ஆலிபேட்ல 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல 0.20%, டீம் ரெஃபரல் ரிவார்டு 2 பார்ட்னர் இருந்து 0.10% கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேருக்கு 1%. அதே நாள்ல ரெண்டாவது 1:2 பேர் மேட்ச் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆலிபேட் 0.70, 20% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 2 சேர்த்தீங்கன்னா எவ்வளவு ஆச்சுங்க? 0.90. இது ரெண்டாவது பேர். ஏன்னா ரெஃபரல் எப்போதுமே இங்க இருந்து வர 2 பேர்த்துல இருந்து ஒரு ரெஃபரலும் அந்த ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் தான் போய் உட்காரும். அது விரைவாக முடியும். ரெஃபரல் ரிவார்டு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நாட்கள் இன்னும் விரைவாக முடியும். சரி சார், மூணாவது ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டேன், அதுக்கும் 0.9 தான். நாலாவது பண்ணிட்டேன், நீங்க 10 பண்ணாலும் சரி 100 பண்ணாலும் சரி 0.9 குறையாது. இது ஃபர்ஸ்ட் டே பண்றது. ரெண்டாவது நாள் அப்படின்னா 0.80, மூணாவது நாள் அப்படின்னா 0.70, நாலாவது நாள் அப்படின்னா 0.60, ஐந்தாவது நாள் 0.50. இந்த அடைப்புல கடைசி வரைக்கும் 7 நாளைக்கும் 10% லேப்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டோம், இதை ஒரே நாள்ல நம்ம செய்யணுங்கிற முடிவையும் நம்ம எடுத்துட்டோம். அப்ப அதுக்குண்டான முயற்சியை நம்ம பண்ணணும் இல்லையா? சோ அதை நீங்க பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பிவிசி மெட்டால ஆலிபேட் மூலியமாக நீங்க கிரிட்டீரியால நீங்க நிறைய சம்பாதிக்காம விட்டு இருந்திருக்கலாம். ஆலிபேட்ல கண்டிப்பா உங்களால சம்பாதிக்க முடியும். ஆலிபேட சரியா பயிற்சி எடுத்துக்குங்க. ஆலிபேட்ல சரியா முயற்சியும் பண்ணுங்க. இந்த 2 பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள பிவிசி மெட்டா நம்மளை ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்குது, ஜெயிக்க வச்சே தீரும் அப்படின்ற முழு நம்பிக்கையை நீங்க உருவாக்குங்க. நம்பிக்கை இல்லாம நீங்க ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ணா கூட அது சக்சஸ் ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய டாப் லீடர் வந்து அங்க பேசிடுவாரு, அது பேசினாலும் நடக்காது. ஏன்னா நமக்கே முதல்ல நம்பிக்கை இல்லை. நமக்கு இந்த பிவிசி மெட்டால எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ, எவ்வளவு பயிற்சி எடுக்கிறோமோ, அந்த எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வெற்றி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இதுல லீடர் வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம், அவரு வந்தா ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் கிடையாது. முதல்ல உங்களுடைய நம்பிக்கை, பிவிசி மெட்டாவில நான் ஜெயிப்பது நிச்சயம், நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அடுத்து நான் பயிற்சி எடுத்துக்கணுங்கிற முடிவோட பயிற்சி எடுங்க. முயற்சி, நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10 பேத்துக்கு நான் இந்த பிரசன்டேஷன் கொடுப்பேன்னு முயற்சி பண்ணுங்க. இத 3 சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே தேவையில்லை சார். நீங்க ஒருத்தர் போதும். நீங்க தான் இந்த இடத்துல ஒரு டாப் லீடர், டாப் அச்சீவர். உங்களால முடியல, இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. ஏன் சொல்லுங்க? இந்த 5:30 மீட்டிங்க்கு வாங்கன்னு சொன்னா எத்தனையோ பேத்துட்டு நான் சொல்லிட்டேன்,
எல்லாருமே அது வெவ்வேறு காரணங்களை சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா நீங்க எல்லாரும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாருமே பிறப்பால் வெற்றியாளருங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க நிரூபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஜெயிக்க பிறந்தவங்க. சோ அதனால தோல்வியை நோக்கி போகாதீங்க, வெற்றியை நோக்கி போங்க. வெற்றி உங்களை நோக்கி வரும். அதற்கு காரணம் பயிற்சி, முயற்சி, வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். கண்டிப்பாக நீங்க அனைவரும் இந்த பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்றைக்கு நடந்த செஷன் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ நீங்களும் வாங்க, உங்க டீமும் வாங்க, அனைவரும் சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் பயிற்சி எடுத்து வெற்றி பெறலாம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஆஃப் மணின்னு சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்டில் சேமிப்புல பண்ணி வைங்க. ஃபார்மிங் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபார்மிங் பண்ணுங்க. உண்டில் சேவிங்ஸ்ங்கிறது எதுக்காக தெரியுங்களா? ஃபியூச்சர் வருங்காலத்துல ஒரு ஒரு 5 வருடமோ 10 வருடமோ சேமிச்சு பாருங்க. இந்த பிவிசி மெட்டாவுடைய விலை கண்டிப்பாக 1,00,000 தாண்டும். ஒரு 5,000 பிவிசி சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5,000 பிவிசியினுடைய விலை ஒரு 5 வருடம் இல்ல 10 வருடமே ஆகட்டும் பல கோடி ரூபாய்க்கு வரும். அதனால சேமிக்கிறதையும் நீங்க கத்துக்கங்க. அதே போல சேமிக்கிறது மட்டும் இல்ல, ஃபார்மிங் அதிகமா பண்ணீங்கன்னா உங்களை சேமிக்கிற தொகையும் அதிகமா சேமிக்க முடியும். சரிங்களா? சோ வாங்க, சீடு பார்ட்னர்கள் நிறைய உருவாக்குவோம், ஃபார்மிங்கும் நிறைய பண்ண சொல்லிக் கொடுப்போம், சேமிப்பையும் சொல்லிக் கொடுப்போம். சோ அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க கல்வி, வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா ஒன்றில் நிச்சயம் நிரம்பும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோ அடுத்ததாக இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை 1 நிமிடங்கள் மட்டும் பேசி வைண்ட் அப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் சார். காலை வணக்கம் சார். சார் காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நீங்கள் மீட்டிங் நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க, புரிகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங்கும் தெளிவாக தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த பேல்வின் பிவிசி மெட்டாவில் வந்து இணையறதுக்கு 2,500 தான் கேட்குறீங்க. அது மாதிரி 2,500 நீங்கள் கேட்கல. அந்த 2,500 உண்டான 200 காயினை நம்மக்கிட்ட வாங்கி நம்ம அக்கௌண்ட்டில் தான் வைக்கிறோம். சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு 9,500 ஃபார்மிங் சீடு பண்ணதுக்கு 9,000 தான், 9,500 $100 தான் ஃபார்மிங் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது நாங்கள் புரிஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சார். இந்த சீடு பார்ட்னர் ஆகிறதுலையே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் காயின் டோக்கன் காயினையும் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உண்டியல் விளையாட்டையும் சொல்லியிருக்கீங்க, விவரமாக சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. மீட்டிங்லாம் தெளிவாக இருந்துச்சு சார், புரிஞ்சுக்கலாம். மீட்டிங் வர்றதுக்கு பயப்படுறாங்க, வந்தால் கற்றுக்கலாம். பயிற்சியும் முயற்சியும் தேவை. அதனால தான் மீட்டிங் வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தா 316 பேர் உங்களுடைய டீமில் இருந்தாலும் ஒரு 12 பேர் தான். நான் இன்றைக்கி மீட்டிங் கூட 4-5 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க ஒரு நாள். அப்போ கேட்டேன், மீட்டிங்கை நிறுத்திடலாங்களா, நீங்கள் மீட்டிங் வரல, ஒருத்தோட வரலைங்களே அப்படின்னு கேட்டதுக்கு சார் சொன்னார், மீட்டிங் வரலையா, ஒரு 4 பேர் வந்தாலும் மீட்டிங் நடத்துவேன், 2 பேர் வந்தாலும் மீட்டிங் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மீட்டிங்கை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மீட்டிங்கை கேட்க தான் எங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மீட்டிங்கில் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் கேள்வியில் வந்து 2019 என்னை அறிமுகம் பண்ணி வச்சவர் வெங்கடேசன் சார். 2019 ஆரம்பித்து இன்றைக்கு 4 வருஷம் ஆகிறது. இன்னும் 2 வருஷத்தில் நான் செய்யும் தொழிலில் வந்து ரொம்ப வருமானம் இல்லைங்க. 60 வயசாகிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது என்னால். நான் என் பையனை தான் எதிர்பார்க்கணும், ஒரு 1000 கொடு 2000 கொடுன்னு. ஆனால் அவரை நம்பி அவர் சொன்னதை நம்பி நான் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் பிவிசி மெட்டாவில் சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரல ₹1 கூட நான் ஏமாறலைங்க சார். பேலிமீன்லேருந்து பிவிசி மெட்டாவுக்கு வந்திருக்கேன். பிவிசி மெட்டாவில் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன். காயின் 2,000 காயின் 3,000 காயின் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் 60 வயசில் எனக்கு வந்து இப்போ 58 வயசு ஆகுதுங்க. 60 வயசில் வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 வருமானத்தை தேடி கொடுத்துருக்குறாரு. இந்த ஒரு பெரியவர் கதை சொல்லுவாருங்க, சைக்கிளில் போகிறாரு, வாரம் 2,000 தான் உங்களுக்கு சம்பளம், மாதம் 8,000 தான் சம்பளம்னு சொல்லி. எனக்கு 60 வயசுலேயே ஒரு 50 லட்ச ரூபாய், ஒரு 50 லட்ச ரூபா இல்லை 50,000 ரூபாய மாதம் எனக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. 60 வயசில் நான் வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் இருந்தால் கூட மாதம் 50,000 வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் அவர் பேச்ச மீட்டிங்கில் கேட்டதுனால, அவரை தொடர்ந்து அவர் கூட நான் வந்து பயணித்ததுனால எனக்கு கிடைச்சது. அதனால் நான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 20 பார்ட்னர் இல்லை 100 பார்ட்னரோட வரிசையாக போடலாம். ஒரு ஆள் 12,500 ரூபா தான் இதில் ஃபார்மிங் பண்ணுறாங்க, சீடு பார்ட்னர் ஆகுறாங்கன்னு சொல்லி
எனக்கு அனைவரும் வாங்க மீட்டிங்லாம் கற்றுக்கலாம். அனைவருக்கும் 1,00,000 பீஸ் மேட்டா எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய லீடர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் நாகராஜன் சார். அதாவது பேச வாங்க அப்படின்னு சொல்லணும்னு டக்குன்னு அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் வரீங்க. உண்மையாலுமே நீங்க எத்தனை பேரும் வெற்றியாளர் தான். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே நாகராஜன் சார் ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்டா வந்து பேசிடுறாரு. சோ அது நான் அவருடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா பேசணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனா பேசுறதுக்கு நிறைய பேரு தயக்கத்தோடு இருக்கிறீங்க. நீங்க பேச முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். பேசுவதற்கு தயக்கமோ கூச்சமோ அப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம எதுக்கு பேசணும், இவர் சொன்னா நம்ம போய் பேசணுமா அப்படின்னு நினைச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது பொதுநலத்தோட செய்யக்கூடிய வேலை. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பேசி பழகுங்க. ஏன்னா பேச பேசத்தான் உங்களால நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ள முடியும். வணக்கம் சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். திருச்செங்கோடு முருகேசன் சார், வணக்கம். அருமை சார். பேர்வின் பார்ட்னர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. ஆனால் நம்ம சார் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வாய் விட்டு பேச மாட்டேங்கணும். வாய் விட்டு பேசினா நோய் விட்டு போகும் சார். அதாவது வந்து நம்ம வந்து எந்த அளவில் பேசுகிறோமோ அந்த அளவில் வந்து நோய் விட்டு போவோம். ஒருத்தர் நோயாளியா இருந்தாக்க அவரை வந்து 10 பேர் பார்க்குறாங்கன்னாக்க இதெல்லாம் என்ன ஒரு சின்ன ஒரு இதுக்கு போய் நீங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து படாதீங்க, உங்களுக்கு நோய் குணமாயிரும் அப்படின்னு ஒரு தெம்ப கொடுத்தோம்னா அவங்க வந்து எழுந்திருச்சு நல்ல முறையில் இருப்பாங்க. ஆனால் நம்மள ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கு. அந்த கூச்ச சுபாவத்தை விட்டுட்டு எல்லாருமே வந்து பேசுங்க. நம்ம யார் 10 பேர் இருக்கோம், 10 பேர் 10 பார்ட்னரும் நம்ம பேசலாம்ல. பேசி ஒவ்வொருத்தரோட கருத்தை சொல்லும் போது அடுத்தவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க சார். எனக்கெல்லாம் வந்து 2019 வாய்ப்பு கிடைச்சி எனக்கு வந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணதுனால எனக்கு வந்து பார்க்க முடியல. செல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா கண்ணு கூசுது, கண்ணில் தண்ணி வருது. அப்படி இருந்தும் விடாமுயற்சியில் கைரேகை பார்க்குற லென்ஸை வச்சு கண்ணாடி போட்டு அதுக்கு மேலே பார்த்து நான் டீமை உருவாக்குனேன். எனக்கு கீழே 85 பேர் இருக்காங்க. இருந்தாலும் விடாமுயற்சியில் நம்ம இதை வந்து பார்த்து நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு வந்தது நம்ம வெங்கடேஷ் சாரோட வீடியோ தான் எனக்கு கிடைச்சது. அந்த பிரபஞ்சம் எனக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய நம்ம ட்ரைனிங் எடுத்து வேலிபர் ஆப்பரில் ஒரு பெரிய தொகையை அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி பிரபஞ்சம் அன்னைக்கே எனக்கு விதிச்சிட்டாரு. அவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது பேர்வின்ல ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் போட்டு தான் அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஃபஸ்ட்டு வீடியோ சொன்னால் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, அந்த வீடியோ தான் எனக்கு கண்ணில் சிக்கினது. ஆனால் அது பிற்பாடு எத்தனையோ லீடர்கள் வந்தாலும் எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது வந்து இப்போ நம்ம வெங்கடேஷ் சார் தான். பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன், பண்ணி ஜெயிச்சு காட்டுவேன். அதே போல் ஒவ்வொருத்தரும் வந்து மனசில் இருக்க வெளியில் வந்து ஓப்பனாக பேசுங்க. பேசும்போது நம்ம வந்து உள்பாரத்தை வந்து வெளியில் கொண்டாண்டோம்னா போதும், நம்ம ஜெயிக்கிற உறுதி. நல்லபடியாக நம்ம வந்து எல்லாத்தையும் தெரியாததை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசில் இருக்க அழுக்க வெளியே கொண்டாண்டோம்னா நம்ம ஜெயிக்கிற உறுதிங்க சார். கண்டிப்பாக இதை எல்லாருமே எடுத்து பேசுங்க. பேசும்போது தான் நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பயம் இருக்காது, தெளிவாக நம்ம பேச முடியும். இதை வந்து பண்ணினோம்னா போதும். சார் தான் தினசரி நம்மளுக்கு வந்து அப்படியே சின்ன கை குழந்தைங்க சொல்லி தர மாதிரி அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை புரிய வச்சுட்டு
நம்ம டீம்ல இருக்கவங்கள உள்ள கொண்டாட்டோம்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து பேசுவாங்க. பேசும்போது நம்மளுக்கு வந்து டீம் குரோத் ஆகும். இதை வந்து பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. பண்ணும்போது தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை வந்து செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி. கண்டிப்பாக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு டீம் உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய துணை உங்க கூட இருக்குது. ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த பார்ட்னர் பேச விருப்பப்படுறவங்க உங்க மைக் ஆன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இன்னையோட 66வது மீட்டிங், 66வது நாள் நடந்துட்டு இருக்கு. 66 நாட்கள் நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேரும் பேசுறதுக்கு இன்னும் தயாராகல அப்படின்னா அப்ப என்னுடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. ஓகேங்களா? சோ தொடர்ந்து இந்த பயிற்சி கொடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஆயிட மாட்டேன். நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுடைய புரிதல் ஏதாவது அந்த இடத்துல தவறா இருக்கு அப்படின்னா அதை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரி, உங்களுக்கு பேசுறதுக்கு இன்னும் தயக்கம் இருக்கு, பரவாயில்ல. சோ ஒவ்வொரு நாளும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். கேளுங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை இந்த குரூப்ல நீங்க போடுங்க. ஏர்லிபேர்ட் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா, எடுத்து போடுங்க. ஒவ்வொரு நாளும் ஏர்லிபேர்டு 1:2 பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான முயற்சியாவது பண்ணுங்க. நீங்க பேச உங்களால தயக்கம் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய செயல்ல காமிங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் 1:2 பேர் மேட்சிங் நான் பண்ணுவேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. அனைவருமே இந்த பிவிசி மெட்டாவில 1,00,000 பிவிசி மெட்டா உங்க உண்டியல்ல சேமிக்கிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. இதை விட்டுட்டா வேற வாய்ப்பு கிடையாது. இப்ப செய்யல அப்படின்னா வேற எப்பவும் செய்ய முடியாது சார். மீண்டும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப பேசுறதுக்கே தயக்கம், 1:2 பிளானை பண்றதுக்கும் தயக்கம். என்ன காரணம்? முதல்ல இந்த தயக்கத்தை தூக்கி வெளியே போடுங்க. 1:2 வெரி ஈஸி பிளான். வெறும் $100 உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னா ஏன் அந்த $100 நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு செயல்படுத்த கூடாது? சார் நான் வந்து பொதுவா தான் நான் சொல்றேன், அனைவருக்குமே சொல்றேன். 1:2 பிளானை கையில எடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த பிளானை இப்ப சரியா நீங்க எடுத்துக்கல அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். இன்னும் 2 வருடங்கள் கழித்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர் கூட பண்ணுவாங்க. ஏன்னா சிஸ்டம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாறையை உளி வச்சு செதுக்குற மாதிரி நம்மளை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு முழு உருவத்தை காமிக்க போறாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு மில்லியனர்ஸா நாம அத்தனை பேர் இருக்க போறோம். அது வரைக்கும் நமக்கு இந்த சில சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தே தீரும். பால்வின்ல இருந்து பிவிசி மெட்டா வந்தது, பிவிசி மெட்டாவில கிரிட்டீரியா வந்தது, கிரிட்டீரியால இருந்து இன்னைக்கு ஏர்லிபேர்ட் வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, எளிமையாவும் இருக்கு. ஆனா கிரிட்டீரியாவில நீங்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஏர்லிபேர்டை விட்டுறாதீங்க. ஏர்லிபேர்ட் ரொம்ப எளிமையா இருக்கு. எல்லாருமே சரியா பயன்படுத்தி அனைவரும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும்னு சொல்லிதான் இந்த ட்ரைனிங்கை நான் வச்சிட்டு இருக்கேன். இதுல எல்லாருமே வரலாம். இதுல ஒரு டீம் மட்டும் தான் வரணுங்கிறது கிடையாது. அனைத்து டீம் மெம்பர்ஸும் இங்க வரலாம். யாரும் வரக்கூடாதுங்களா கிடையாது. நிறைய லீடர்ஸ்லாம் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இங்கெல்லாம் அனுப்பாம இருக்காங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இங்க வரவங்க அத்தனை பேருமே ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும். அதுக்குண்டான பயிற்சி என்னால கொடுக்க முடியும். வாருங்கள், அனைவரும் வெற்றி பெறலாம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். மணிராஜ் சார், நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உங்க மைக் ஆன் பண்ணி நன்றி உரை கூறலாம். நன்றி. அனைத்து லீடர் பெருமக்களுக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை 5:30 மணி முதல் கிட்டத்தட்ட 6:30 மணி முதல் நம்மளுக்கு வந்து டெய்லியும் டெலிகிராம் அந்த வாங்க பேசலாம்ங்கிற ஒரு சேனல் மூலியமா நம்மளுக்கு டெய்லியும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு திரு வெங்கடேஷ் சார் அவர்கள். கண்டிப்பா இது பிவிசி மெட்டா எல்லாருக்கும் யூஸ் ஆயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் பிவிசி மெட்டா பண்ணாங்க, இதுல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரைனிங்கிறது முக்கியம். டெய்லியும் காலையில நம்மளுக்காக எந்திரிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நிகழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி வந்து டெலிகிராம் மீட்டிங்ல நடந்துட்டு இருக்குது.
அதுல எல்லாம் நம்ம போய் கலந்துக்கிறோமான்னா கண்டிப்பா கலந்துக்குவதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வேலைப்பாடுகள் அந்த மாதிரி. சரி, இதுனாச்சும் காலையில 5:30 மணிக்கு நம்ம எந்திரிச்சு இந்த மைக்கை ஆன் பண்ணா கூட நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு செய்யலாம். ஆனா அந்த கொஞ்ச நாச்சு நம்மளுக்கு அந்த காதில் விழும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பிவிசி மெட்டா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல உயர்வை நோக்கி அடையும். நம்ம டிராவல் பண்றவங்க எல்லோரும் கண்டிப்பா ஒரு வளமான வாழ்க்கை அமையும். பிறப்பு இறப்பு நடுவில் இருக்கிறது வாய்ப்பு, அடிக்கடி சொல்வதுதான். வாய்ப்பு எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளவும். பிவிசி மெட்டா வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன். நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ அண்ணா. தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். மகிழ்ச்சியோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.